ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் கேம்ப் அகதிகள் முகாமில் கடந்த 22 ஆண்டு காலமாக வசிப்பவர் ராஜேந்திரன். இவருக்கு ஆண், பெண் என 7 குழந்தைகள் உள்ளனர். 13 வயதான இவருடைய கடைசி மகள் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஒரு வாரம் முன்பு விபத்தில் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு உதவியாக 13 வயது மகள் மருத்துவமனையிலேயே இருந்துள்ளார். மருத்துவமனைக்கு எதிரே இருந்த கடைக்கு தினமும் சென்று தந்தைக்கு பால், ரொட்டி போன்றவற்றை வாங்கி வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அதே கடையில் வேலை பார்த்த பெரியபட்டணம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இளைஞனான சரவணனின் காம பார்வை சிறுமியின் மீது விழுந்துள்ளது. கடைக்கு பால் வாங்க வந்த 13 வயது அப்பாவி சிறுமிக்கு தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக அவளை மருத்துவமனையில் இருந்த ஆண் கழிப்பறைக்கு அழைத்து சென்றுள்ளான் சரவணன். தொடர்ந்து அவளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். அதிர்ச்சியடைந்த சிறுமி அலறி சத்தம் போட அருகில் இருந்தவர்கள் கழிப்பறையின் கதவை உடைத்து சிறுமியை மீட்டுள்ளனர். நடந்த அனைத்தையும் சிறுமி அழுது கொண்டே கூற அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ராமநாதபுரம் மகளிர் போலீசாரை வரவழைத்து சரவணனை கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்துள்ளனர். கேம்லேயே 2 மிஸ்ஸிங் இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறோம். எனக்கு யாருங்க யாருக்கு இந்த உதவியும் கிடையாது. இந்த காவல்துறை தான் எங்களுக்கு நல்ல தக்க நடவடிக்கை எடுத்து நல்ல உதவிகளை எனக்கு புரிஞ்சு தரணும் ஐயா. நீங்கள் இனிமேல் ராமநாதபுரத்தில் இனிமேல் ஆஸ்பத்திரிக்குள்ளே எந்த சிறு பிள்ளைகளையும் இந்த கற்பழி வழக்கில் ஈடுபடாத மாணவர்களை முடிஞ்சு சரியான தண்டனையை கொடுங்க ஐயா. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மருத்துவமனை வளாகத்திலேயே புறக்காவல் நிலையமும் செயல்படுகிறது. அப்படியே 13 வயது சிறுமியை இளைஞன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெற்றோரிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனை. இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குள்ள இங்கே ஒரு போலீஸ் உள்ள ஒரு போலீஸ் பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. எந்நேரமும் ஆட்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்கன்னா இந்த வளாகம் ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவ்வளோ பாதுகாப்பும் இருந்தும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா வேறு மற்ற இடங்கள்லாம் எப்படி நடக்காது. எனவே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சரவணனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். என்றாலும் தினமும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போக்சோ சட்டத்தை வலுவிழக்க செய்கிறது என்பதே வேதனையை ஏற்படுத்துகிறது. குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.